இன்னைக்கு நைட் டின்னருக்கு சூப்பரா ஒரு ரெசிபி அசத்தலா செய்ய போறேன். என்னது என்ன அசத்து போறியா? சி விளையாடாத. உண்மையாவே சூப்பரான ரெசிபி தாங்க பிளான் பண்ணிருக்கேன். நீங்களே சாப்பிட்டு ஆச்சரியப்படுவீங்கன்னா பாருங்களேன். ஏய் உண்மையாவா சொல்ற? அப்படி என்ன டிஷ் பண்ண போற? எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஏய் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா? இப்பதான் யூடியூப்ல மொத்த ரெசிபி பார்த்து வச்சிருக்கேன். நான் ஒண்ணா சொல்றேன், எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துருங்க. அதான் எனக்கு தெரியுமே. பாஸ்மதி ரைஸ், சோயா சாஸ், அப்புறம் எக். நீங்க இவ்வளவு கஷ்டமே பட தேவையில்ல. சிம்பிளான ரெசிபி யூடியூப்ல நான் பாத்திருக்கேன். அதபடி வாங்கிட்டு வந்தாவே போதும். ஏய் என்ன ஒண்ணு சொல்லு, டக்குனு வாங்கிட்டு வந்துடுறேன். முதல் ஐட்டம் ஒரு 6 முட்டை வாங்கிக்கிங்க நம்ம அண்ணாச்சி கடையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நம்ம கேஜி ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அங்க வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேணாம் முட்டையை கேன்சல் பண்ணிடுங்க. கேஜி ஃபாஸ்ட் ஃபுட்லயே பாத்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் வாங்கிக்கிங்க. முடிஞ்சா அவரை ரெண்டுத்துலயுமே மிக்சிங் பண்ணி கொடுத்துட சொல்லிடுங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பிளஸ் எக் பொடி மாஸ் ஈக்குவல் டு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். அப்படியா? எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறேன்? யோசிக்க தோணும் கொஞ்சம்.